காலத்தின் நிறைவு இயேசு காலத்தின் பிணைப்பாக இருக்கின்றார். எபிரேயர் திருமடல் முதல் இறைமொழி 1:1 சொல்கிறது, முற்காலத்தில் பல முறை பல வகைகளில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். இறுதி நாட்கள், இறுதி காலம், நிறைவின் காலம். எப்பொழுது இயேசு இந்த உலகில் தோன்றினாரோ அப்பொழுது இந்த நிறைவின் காலம் தொடங்கிவிட்டது. எனவே காலத்தின் நிறைவாக, காலத்தை வென்றவராக இயேசு இருக்கின்றார். காலங்களை கடந்தவராக இருக்கின்றார். காலத்தின் நிறைவாக இருக்கின்றார். எனவே நம்முடைய வாழ்விலும் இந்த 2 காலங்களின் பார்வைகளும் இருக்க வேண்டும். மனிதரின் காலம், கடவுளின் காலம். மனிதரின் பார்வையில் காலம், கடவுளின் பார்வையில் இரக்கத்தின் காலம். எல்லாமே நம்முடைய காலத்தில், நம்முடைய நேரத்தில் நடைபெறும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. கடவுளுடைய நேரம், கடவுளுடைய பார்வை, அதில் அனைத்தும் நிறைவு. எனவே நம்முடைய தேவைகள், நம்முடைய வேண்டுதல்கள் நாம் எதிர்பார்க்கிற நேரத்தில் நிகழாவிட்டாலும் கடவுளின் காலத்தில், கடவுளுக்கு உகந்த நேரம் எதுவோ, கடவுளின் நிறைவான நேரம் எதுவோ அந்த நேரத்தில் நிறைவேறும் என்பதற்கு ஆண்டவர் இயேசு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். இயேசுவே கடவுளின் காலமாக இருக்கிறார். இயேசுவே காலத்தின் நிறைவாக இருக்கிறார். இயேசுவே காலத்தை கடந்தவராகவும் இருக்கிறார். அந்த இயேசுவை நாம் போற்றி அவரை பின்தொடர்ந்து வாழ்வோமாக.